அதிமுகவின் இலவச ஃப்ரிட்ஜ் யாருக்கெல்லாம் கிடைக்கும், எவ்வளவு ரூபாய்க்கு கிடைக்கும்? அதிமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள விலையில்லா குளிர்சாதன பெட்டி திட்டம் யாருக்கெல்லாம் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டசபை தேர்தலை முன்னிட்டு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் விலையில்லா குளிர்சாதன பெட்டி வழங்கப்படும் என்ற முக்கிய வாக்குறுதியை அளித்துள்ளார். அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிப்படி தேர்தலில் அந்த கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் அரிசி குடும்ப அட்டை வைத்துள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் இலவச ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். குறிப்பாக குடும்பத் தலைவர்களின் பெயரில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சுமார் 2.22 கோடி அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் இருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது. அவர்கள் அனைவரும் இதன் மூலம் பயனடைவார்கள். அரசு ஒரு ஃப்ரிட்ஜை கொள்முதல் செய்யும் போது சந்தை விலையை விட குறைவான விலையில் பெற முடியும். எனினும் தற்போதைய நிலவரப்படி இதற்கான உத்தேச செலவு மதிப்பீடு. ஒரு சாதாரண சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜின் அரசு கொள்முதல் விலை சுமார் 10,000 முதல் 12,000 வரை இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2.22 கோடி குடும்பங்களுக்கு வழங்க வேண்டும் என்றால் அரசுக்கு சுமார் 22,000 கோடி முதல் 26,000 கோடி வரை நிதிச்சுமை ஏற்படும். ஃப்ரிட்ஜ் தவிர அதிமுக தனது அறிக்கையில் சில முக்கிய அறிவிப்புகளையும் கொண்டுள்ளது. குடும்ப உதவித்தொகை. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் விலைவாசி உயர்வை சமாளிக்க ஒரு முறை நிதியுதவியாக 10,000 ரூபாய் வழங்கப்படும். மாதாந்திர உதவி. பெண்களுக்கு மாதம் ரூபாய் 2,000 உரிமைத்தொகை. ரேஷன் கடைகளில் மாதம் 1 கிலோ பருப்பு மற்றும் 1 லிட்டர் சமையல் எண்ணெய் இலவசம். ஆண்டுக்கு 3 சமையல் எரிவாயு சிலிண்டர் இலவசம்.